கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். 2026 தேர்தல் களம் ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் களம் என்னன்னு முழுமையா புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் விஜயோட இந்த பேச்சு வெளிப்படுது. திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசுறாருன்னா அது எந்த அளவுக்கு அரசியல் அறியாமையில இருக்காருன்றது தான் காட்டுது. கமலஹாசன் தேர்தல் களத்துல என்ன ஆனாரு? 2 தேர்தலில் அவர் காணாமலே போயிட்டார். கட்சி கரைஞ்சு 24 தேர்தலில் போட்டியிடாத நிலைக்கு வந்துட்டார். இப்பதான் விஜய் வந்திருக்கிறாரு. இந்த படிப்பினையெல்லாம் இனிமேல் கட்டாயம் காலம் கத்து கொடுக்கும் அவர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் சொல்லியிருக்காங்க, மோடிஜி அவர்களையும் சொல்லி நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெருமையா? பேரை சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெருமையா? விஜயகாந்த் எல்லாம் கட்சி தொடங்கின நாளில் சொன்னாரு, ஜெயலலிதா கருணாநிதியை எதிர்த்து தான் நான் கட்சி தொடங்கி இருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும்போது என்ன செஞ்சாரு? விஜயோட எதிர் செயல்பாடு என்ன? துண்டறிக்கை கொடுத்தாங்களா அவங்களுடைய தொண்டர்கள்லாம்? விஜய் என்ன பேசினார்? கருத்து கணிப்பு எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. திமுக 27%, டிவிக்கு பார்த்தீங்கன்னா 18%, அதிமுக கிட்டத்தட்ட 10% நினைக்கிறேன். உங்களுடைய கட்சி பெயரே அதில் குறிப்பிடல. மக்கள் நீதி மையம்னு ஒருத்தர் வந்த உடனே அவரை எடுத்து காமிச்ச அளவுக்கு நாம் தமிழரை காட்டல. இன்னைக்கு விஜய் வரும்போது விஜய் எடுத்து காட்டுற அளவுக்கு நாம் தமிழரை காட்ட மாட்டாங்க. முடிவுகள் என்னவா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்களோ அதை ஒரு கருத்து கணிப்பா கருத்து திணிப்பு செய்யறாங்க. அரசியல் வகுப்பாளர் இருக்காங்க. ஒருவேளை 2026 எதிர்க்கட்சி அப்ப கூட உங்களுக்கு புதுசா கருத்துக்கள் இல்லையா? நாம் தமிழர் கருத்தை பேசுறீங்கன்னு தான் நம்ம கேட்கறோம். இங்க கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நீங்க கத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க போய் புதுசா ஒரு இடத்துல கடையை போட்டு அங்க சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. முடிச்சு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள் அலர்ஜி அப்படின்லாம் புதுசா பேசுறாங்க. அதாவது திரைப்படங்கள்ல வசனம் எழுதி கொடுக்குற ஒருத்தர் தான் இப்ப இந்த வசனங்களையும் எழுதி கொடுக்குறாரு. பின்னாடி இந்த பிரிவுல இயக்கிட்டு இருக்காங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? விஜயே பேசிடுவாரா? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்த்திகை செல்லன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உட்பட நிறைய பேர் பேசினாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. 2026 தேர்தல் காலம் இதுவரையும் தமிழ்நாடு அரசியல் காலத்திலேயே சந்திக்காத மாதிரி ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போது. 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க. 15 ஆண்டு காலமாக நீங்களும் கட்சியை பயணித்து வந்துட்டு இருக்கீங்க. 2 கட்சி தான் போட்டின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது நகைச்சுவையாக தான் பார்க்குறோம் அதை. ஏன்னா அரசியல் களம் என்னன்னு முழுமையாக புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் விஜயோட இந்த பேச்சு வெளிப்படுத்துது. குறிப்பாக அவரே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு இருக்குல்ல, அவர் அதிமுகவோட கூட்டணிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு அவர் சொன்னதாக தான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லி அது பெரிய செய்தியானதெல்லாம் எல்லாரும் பார்த்தோம். அதை அப்படி விஜய் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி எந்த வேலையும் நடக்கலன்னு யாரும் மறுக்கல. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்களே தவிர இது இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு விஜய் சொன்னது பொய், ஐயநாதன் அவர்கள் சொன்னது முற்றிலும் பொய் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை அவங்க. அப்போ இவர் அப்படி வேலை செஞ்சதுன்னா அவர் ஒரு பொருட்டாவே கூட எடுத்துக்காம போயிருக்கலாம்ல. இல்லை, ஆனால் இவர் அதிமுகவை எந்த இடத்துலையுமே தாக்காம தான் இருந்தார். அதை பார்க்கும்போது இந்த செய்திகள் வரும்போது நமக்கு ரெண்டும் ஒன்றி போகிற மாதிரி தான் தோணுச்சு. அதனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு இந்த தனித்து தான் போட்டின்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அதுதான் இப்போவும் அப்படிலாம் வெளிப்படையாக எதுவும் சொல்லலை. கூட்டணி அப்படிங்கிறது தான் அவர் இன்னமும் விரும்புகிறாரு. அது யாரு கூடங்கிறத வேணா அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இப்படி தான் இருக்கார். இந்த அரசியல் தான் எங்கள் திராவிட கட்சிகள் இவ்வளவு ஆண்டுகளாக செஞ்சாங்க. இந்த மறைமுகமாக பல வேலைகளை செய்யறது, இந்த கூட்டணிக்கு பேசுறது, ஒரே நேரத்தில் 2 கட்சிக்கு கூட்டணி பேசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதை தான் விஜயும் தொடர்றாருன்னு தான் நம்ம இன்னொரு திராவிட கட்சியாக தான் வந்திருக்கிறாரு. அது எல்லாம் தாண்டி அவரை பற்றின ஒரு மிகை மதிப்பீடு அவருக்கு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அரசியல் களம் அவ்வளோ எளிதில்லை. இவரை கூட தமிழ்நாட்டில் தெரியும், ஓரளவுக்கு தென்னிந்தியாவில் தெரியும்னு வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் இவரை யாருக்கும் பெருசாக தெரியாது. பிரசாந்த் கிஷோர் சும்மா அவரோட அரசியலுக்கு இங்கே பேசிட்டு போகலாம். பீகாரில் எத்தனை பேருக்கு தெரியும் விஜய்? அதெல்லாம் விடுவோம். ஆனால் கமலஹாசனை இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் அரசியலுக்கு வந்த போது அவர் என்ன பேசினாலும் டெல்லி மீடியா வரைக்கும் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மீடியாலையும் அது பெரிய பேசு பொருளாச்சு. அப்படி இருந்த கமலஹாசன் தேர்தல் காலத்தில் என்ன ஆனாரு? முதல் தேர்தலில் எவ்வளவு வாங்கினாரு?
எவ்வளோ வாங்குவாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 4, 6 அப்படிலாம் பேசினாங்க. அவர் வந்து 12 வாங்குவார், 10 வாங்குவார் அப்படி தான் பேசினாங்க தொடக்கத்தில். கடைசியில் என்ன வாங்கினாருன்னு எல்லாருக்கும் விஜயகாந்தே முதல் தேர்தலில் 8 விழுக்காடு வாங்கினார். அப்போ கமல் வந்து அவரை விடவும் ஒரு பாப்புலர் லீடர், அதனால அவர் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அவர் அதிகமாக வாங்குவார் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு பிறகு 2 தேர்தலில் அவர் காணாமலே போயிட்டார். கட்சி கரைஞ்சி 24 தேர்தலில் போட்டியிடாத நிலைக்கு வந்துட்டார். இப்போதான் விஜய் வந்திருக்கிறாரு. அந்த படிப்பினையெல்லாம் இனிமேல் ஒவ்வொரு தேர்தல் வரும் கட்டாயம் காலம் கற்றுக் கொடுக்கும் அவருக்கு. அவர் வந்து ஆட்சி அமைப்போம், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னலாம் வந்து பேசுறாருன்னா அது எந்த அளவுக்கு அரசியல் அறியாமையில் இருக்காருன்றதான் காட்டுது. கட்டாயம் காலமும் அரசியல் களமும் அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். இது வரைக்கும் வந்து திமுக அரசியும் சரி, பாஜகவும் சரி, பாயாசம் பாசிசம் சொல்லி மறைமுகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. யாரோடைய பேரையும் குறிப்பிட்டு அவர் பேச மாட்டாரு, பயப்படுறாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அவர் நேரடியாக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் சொல்லியிருக்காங்க, மோடிஜி அவர்களையும் சொல்லி நேரடியாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய ஊழல் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துவோம், நாங்கள் தான் ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சியாக மாறுவோம் அப்படின்லாம் இப்பயே அவங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? பேரை சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெருமையா? அதுக்கு உடனே ஆரவாரம் அங்கே. அதாவது பேரை சொல்றது, இவர் வந்து ஒரு கட்சி தொடங்குறாருன்னா இங்கே இருக்கிற கட்சிகள் சரியில்லை, அதனால ஒரு மாற்று தேவைப்படுதுன்னு நான் வரேன். அப்படிதான் ஒரு புதிய கட்சி தொடங்கும் போது அதுக்கான காரணம் இதுவாக தான் நியாயமாக இருக்க முடியும் இல்லையா? எல்லா கட்சியும் தோன்றதுக்கு ஒரு காரணம் வேணும். இங்கே அரசியல் சரியில்லை, இருக்கிற கட்சிகள் சரியில்லை, அதனால நீங்கள் வரீங்க அப்படி வச்சுக்கோமே. அப்படிதான் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்த்து தானே இவங்க ஏன் சரியில்லை, இந்த செய்திகளில் இந்த விஷயங்கள்ல இவங்க சரியில்லை, இதுலலாம் இவங்க சரியில்லை நீங்கள் சொல்லணும்ல. அதை எதையுமே வெளிப்படையா பேசாம இவ்வளவு நம்ம யாரையும் தாக்குறது நம்ம அங்க வரல அப்படின்னு சொல்றாருல்ல, அவர் மாநாட்டிலே சொல்லியிருந்தாருல. நீங்க அரசியல் கட்சி தொடங்குறதுங்கிறதே மற்றவங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு தானேங்க. இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு கட்சியில போய் இணைஞ்சிருக்கலாம் தானே. நீங்க தொடங்குறீங்கன்னு போது அது ஒரு எதிர்த்து தான் வராங்க. அப்ப எதிர்த்து தான் வரீங்கன்னா எதிர்த்து பேசிதான் ஆகணும். இவ்வளவு நாள் இங்க என்ன நடந்துச்சு, அதை எப்படி நீங்க மாத்த போறீங்கன்னு சொல்லணும் தானே. அப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லும் போது இப்போ ஆள்றவங்களோ இதுக்கு முன்னாடி ஆள்றவங்களோ எப்பயோ ஆண்டவங்களோ நீங்கள் சொல்லி தானே ஆகணும். இல்லை அவருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு 20 நாளில் படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் முழுமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் அவரோட விருப்பம், அவர் என்னவும் செஞ்சுக்கலாம். இப்போ ஆனால் பேரை சொல்லிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னா, பேரு சொன்னதெல்லாம் ஒரு பெரிய சாதனை கிடையாது, இது ஒரு பெரிய பெருமையும் கிடையாது. அது ஒரு ரொம்ப அடிப்படை. விஜயகாந்தெல்லாம் கட்சி தொடங்கின நாளில் சொன்னார், ஜெயலலிதா கருணாநிதியை எதிர்த்து தான் நான் கட்சி தொடங்கியிருக்கிறேன். அப்போ அந்த மேடையிலேயே அறிவிச்சார்ல, அந்த துணிவு விஜய்க்கு இல்லை. இப்படியே இருந்தா வண்டி ஓடாதுன்னு யாரோ சொல்லியிருக்கலாம், அதனால இப்ப பேரை மட்டுமாவது சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி கருத்தியெல்லாம் அவர் எந்த அளவுக்கு அதுல ஆழமா பேசினாருன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்ன இருந்துச்சு? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இங்க அதாவது 6 மாத காலமா இதை பேசியிருக்கிறாங்க எல்லாரும், சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லைன்னு. இப்ப திடீர்னு வந்து பேசுறாரு இவர். இல்ல அவரு இப்பதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சி வந்ததுல இருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இங்க நிறைய நடக்குது. வன்கொடுமை எந்த காலத்திலயும் நடக்கலாம், ஆனா அதை எப்படி கையாளுறாங்கன்றது இருக்குல்ல, அது ரொம்ப கேள்விக்குரிய ஒரு செய்தியா தான் சட்டம் ஒழுங்கு நிலையில இன்னைக்கு மாறி இருக்குங்க. அப்போ அந்த நிலையெல்லாம் தொடர்ச்சியா பேசியிருக்கணும், அதுக்குதான் தொடக்கத்துல இருந்து பேசியிருக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்கும்போது என்ன செஞ்சாரு? விஜயோட எதிர் செயல்பாடு என்ன? துண்டறிக்கை கொடுத்தாங்களா அவங்களுடைய தொண்டர்கள்லாம்? அதானே விஜய் என்ன பேசினாரு? அவர் எதுவும் பெருசா பேச. அப்புறம் அதை செய்யாம இன்னைக்கு வந்துட்டு பெண்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு வன்கொடுமை நடந்துச்சுல, அப்ப நீ என்னப்பா பேசுன? அதுக்குதான் இந்த ஆட்சிக்கு பெண்களே முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க எப்படி வைக்கட்டும், பெண்கள் முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்ற அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா முற்றுப்புள்ளி வைக்கிறது உங்களை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதுக்கு? நான் ஒன்னும் திரைப்படங்களை எடுத்துலாம் கூட பேசல. அரசியல் களத்துல இப்படி ஒரு வன்கொடுமை நடக்குது, அது ஒரு பெரிய செய்தியாவது, எல்லா பக்கமும் அதை பத்தி தான் பேசு பொருளா இருக்கு. வாயை திறக்காம மௌனியா இருந்தாரு. அப்ப ஏன்? அப்ப இன்னைக்கு வந்து இவர் பேசினா உடனே இவர் பேசுறத நம்பி எல்லா பெண்களும் இவருக்கு வாக்களிச்சிருவாங்களா? நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா அதை ஒரு செய்தியாளரா? நான் இதை பார்க்கும்போது பிரச்சனை சிக்கல் இருக்கும்போது வாய் திறக்கல, சிக்கல் எல்லாம் ஓரளவுக்கு இப்போ அது மடை மாறி எங்கேயோ போயிருச்சு. இப்போ வந்து இவர் அதை ஏன் பேசுறாரு? அப்ப இவரோட நோக்கத்துக்காக பேசுறாரு. வேற என்ன நோக்கம்? என்ன இவருக்கு வேற என்ன நோக்கம்? இவர் தொடர்ச்சியா தொடக்கத்துல இருந்து இவரோட செயல்பாடு என்னவா இருக்கு பாருங்க. அதாவது இங்க அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி வருகைக்கு பிறகு ஏற்கனவே இருந்த அரசியல் என்ன? இந்திய தேசிய அரசியல், திராவிட அரசியல், இது 2 இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குது? இங்க தமிழ் தேசிய அரசியல் வருது. அப்ப இந்திய தேசிய அரசியல்னு இங்க காங்கிரஸ், பாஜக இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்காங்க, அவங்க அதை ஏற்றுக்கொண்டவங்க தான். திராவிட அரசியல்னு திராவிட கட்சிகள் இருக்கு.
இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டணியெல்லாம் வச்சுப்பாங்க, எதிர்த்துப்பாங்க. அது அப்படி இருந்துச்சு. அந்த அரசியலில் தமிழ் தேசியம்னு ஒரு கருத்தியலை புதுசாக கொண்டு வந்து தேர்தல் அரசியலில் பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தியது நாம் தமிழர் கட்சி. இப்போ 3 முனையில் இருக்குது கருத்தியலாக இந்த அரசியல் களம். இதில் உள்ள வராரு விஜய் புதுசாக. கமல் வரும்போது ஒரு உருட்டு மையம், அதாவது எந்த பக்கமும் சாயாமல் நடுவில் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மைய அரசியல் செஞ்சார். அதையே யாரும் நம்பலை. விஜய் வந்து என்ன பண்ணாரு, நம்ம ஏன் மையம் கையெல்லாம் பேசணும், எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுவோம். எல்லாரும் நம்ம பக்கம், நாங்க இந்தியாவையும் இருக்கிறோம், திராவிடமும் அவர் உங்க கூட கூட்டணி வரல அப்படின்றதுனால அவர் மேல இப்படி எல்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அது சரியா இருக்குமா? இல்ல, நாங்க தொடக்கத்துல இருந்து அவர் மாநாடு நடந்த அன்னைக்குல இருந்து இந்த கருத்து நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம். இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு. அவர் முன்னிறுத்தின அந்த தலைவர்களை பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு சாதிய பின்புலமோ இல்லை ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தா நமக்கு வந்து மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க, வாக்கு செலுத்திடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அதுதான் அரசியல் அறியாமை. அந்த அரசியல் அறியாமல் இருக்காரு, இல்ல மக்கள் அறியாமல் இருக்காங்க, அவர் தான் இருக்காரு. அதோட நீட்சி தான் இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் 26ல போட்டி. அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு எதிர்கட்சியா நீங்க ஏற்கிறீங்க ஏற்கல, அவங்க அந்த அளவுக்கு வலுவா எதிர்கட்சியா செயல்படுறாங்க செயல்படல, எது இருந்தாலும் இன்றைக்கு அதிமுக தான் எதிர்கட்சி. 65 இடங்கள்ல வென்று எதிர்கட்சி நிலையில இருக்காங்க. இல்ல நீங்க எதிர்கட்சி அவங்க சொல்றீங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் முடியாத ஒரு முக்கிய ஊடகமா கருதக்கூடிய ஒரு ஊடகம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. அதுல திமுக 27%, டிவிக்கு பாத்தீங்கன்னா 18%, அதிமுக கிட்டத்தட்ட 10% நினைக்கிறேன். உங்களுடைய கட்சி பெயரே அதுல குறிப்பிடல. பாஜக வந்து 9% போட்டிருக்காங்க. அவங்களே எதிர்கட்சி சொல்லி டிக்ளேர் பண்றாங்களே, அப்புறம் நீங்க சொல்லலாம் என்ன காரணம்? அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா 2016ல கருத்து கணிப்பு நடந்துச்சு. அது எதுலையுமே நம்ம பேர் இல்ல, பரவாயில்ல. அப்பதான் கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் வரும். அதனால இவங்க வந்து பெரிய பொருட்டா எடுத்துக்கலன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து 1 விழுக்காடு வாங்கணும். 19 தேர்தல் வந்துச்சு. 16ல இருந்து 19க்குள்ள மிக வீரியமா நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கண்டிருந்தது. 4 மடங்கு வளர்ந்தீங்க. முழுக்க புறக்கணிச்சாங்க. 19 தேர்தல் அப்ப எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு எந்த இடத்துலையுமே காட்டல, யாருமே காட்டல. எல்லாருமே மற்றவையில தான் வச்சாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம் அது. அப்ப வந்து கட்சி தொடங்கி தேர்தலே சந்திக்காத மக்கள் நீதி மையத்தை அதுல 3வது இடத்துல வச்சு காட்டுவாங்க. திமுக அதிமுக மக்கள் நீதி மையம்னு வச்சு காட்டுவாங்க. அந்த நிலை இருந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியை மட்டும் முழுக்க புறக்கணிப்பாங்க. இதுதான் இருந்துச்சு. 21 தேர்தலையும் இதே தான் நடந்துச்சு. என்ன, சிலர் வந்து பேரை போட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் மற்றவையில வச்சிருந்தாங்க. அது கூட மற்றவை எடுத்து பார்த்தீங்கன்னா 19 தேர்தலில் மக்கள் நீதி மையம் வந்து 6 விழுக்காடு 4 விழுக்காடு 8 விழுக்காடு 10 விழுக்காடு 12 விழுக்காடு வரைக்கும்லாம் போட்டாங்க. எல்லாரும் போடுவாங்க. மற்றவைன்னு போட்டு 3 விழுக்காடு 8 விழுக்காடு அப்படின்னு போடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாங்குச்சு அந்த தேர்தலில்? நாம் தமிழர் கட்சி மட்டுமே 4 விழுக்காடு வாங்குச்சு. 3.9 கிட்ட தான் வாங்கினாங்க. 4 விழுக்காடு வாங்குச்சு. ஆனால் மக்கள் நீதி மையம் நம்மளை விட குறைவா வாங்கினாங்க. கருத்து கணிப்பே தவறுன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த முறையே தப்பு. ஏன்னா இவங்க செய்யற கருத்து கணிப்பு முறையே தப்பு. நீங்க வந்து ஒரு 2 விழுக்காடு மக்கள், வாக்கு செலுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கையில ஒரு 2 விழுக்காடு மக்களை நீங்க கருத்தை கேட்டு எடுத்தாதான் அது சரியான. எதன் அடிப்படையில் அந்த கருத்து கணிப்புல எடுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தோராயமா ஒரு அதிக அளவு இவங்க வந்து சொல்றாங்க 10,000 பேர் எடுத்தோம் 20,000 பேர் எடுத்தோம்னு. அவ்வளவு கூட எடுத்திருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அதையெல்லாம் தாண்டி இவங்க உட்கார்ந்து அவங்களே அதை கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன விரும்புறாங்க, முடிவுகள் என்னவா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்களோ அதை வந்து ஒரு கருத்து கணிப்பா கருத்து திணிப்பு செய்யறாங்கன்றதுதான். இல்ல கருத்து திணிப்புன்னு சொல்றீங்க, ஆனா வந்து மத்த கட்சிகளும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உங்க கட்சியை மட்டும் எதுக்காக ஒதுக்கி அவசியம் என்ன இருக்கு? இங்க இருக்கிற அரசியல் அப்படிதான். நாங்க எல்லாரையும் எதிர்க்கிறோம். குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய தேசிய அரசியல் பேசுறவங்களையும் எதிர்க்கிறோம், திராவிட அரசியல் பேசுறவங்களும் எதிர்க்கிறோம். இவங்களோட பின்புலத்துல தானே இந்த ஊடகங்கள் உட்பட எல்லா அமைப்புகளும் நடுநிலையோட செயல்படலையா? படல தானே, அது தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மக்கள் நீதி மையம்னு ஒருத்தர் வந்த உடனே அவரை எடுத்து காமிச்ச அளவுக்கு நாம் தமிழரை காட்டல. இன்னைக்கு விஜய் வரும்போது விஜய் எடுத்து காட்டுற அளவுக்கு நாம் தமிழரை காட்ட மாட்டாங்க. தொடர்ச்சியா அப்படிதான் இருட்டடிப்பு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இருட்டடிப்பு செஞ்சு இவருக்கான ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, நாம் தமிழர் எப்படியும் வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சுதான் செய்யறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் முறியடிச்சு பெரிய அளவுக்கு வளர்ந்துதான் காட்டுது நாம் தமிழர் கட்சி. அப்படிதான் 21 தேர்தலில் மட்டும் உங்களுக்கு சில சான்றுகளுக்கு நான் காட்டுறேன். அதுல என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. பாருங்க, இது வந்து புதிய தலைமுறை வெளியிட்ட கருத்து கணிப்பு. அதிமுக 28 விழுக்காடு, திமுக கூட்டணி 38 விழுக்காடு, மக்கள் நீதி மையம் 6.28, நாத்தாக்க 4.8. எதுல 21 தேர்தல் 21 தேர்தலில் இப்படி போட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? மக்கள் நீதி மையம் எவ்வளவு வாங்குச்சு?
எல்லா இடத்துலையும் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க கடைசியில் 2.25 விழுக்காடு வாங்கினாங்க. நாம் தமிழர் கட்சி 6.8 வாங்குச்சு. ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு. ஆனால் என்னன்னு காமிச்சாங்க. இப்போ இந்த எடுக்கிற கருத்து கணிப்பை முற்றிலும் தவறாக எல்லாருமே அப்படிதான். நான் காட்டுறேன், இதில் பாருங்க, இது ரிபப்ளிக்கோட கருத்து கணிப்பு. என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. திமுக, அதிமுக, அமமுக, மக்கள் நீதி மையம், மற்றவை எவ்வளோ? 6 விழுக்காடு தான் மற்றவை. ஆனால் நம்ம கடைசியில் வாங்கினதே 6.8. மக்கள் நீதி மையம் எவ்வளோ வாங்குமோ 3.62, அமமுக 6.4. என்ன வாங்குச்சு கடைசியில்? இருக்குல்ல, இப்படி தான் பண்ணுவாங்க. மக்கள் நீதி மையம் இடங்கள்லாம் வெல்லும்னு காமிச்சாங்க. இத்தனை இடங்கள்ல அமமுக வெல்லும், இத்தனை இடங்கள்ல மக்கள் நீதி மையம் வெல்லும். ஆனால் நாம் தமிழரை கடைசியில் காமிச்சிட்டு கூட பாருங்க, ஒரு சீட்டு கூட இல்லைன்னு காமிச்சாங்க. இப்படித்தான் இவங்களோட செயல்பாடு. இதில் கூட பாருங்க, அதே தான். இது எல்லாத்தோட, இது எக்ஸிட் போல் சொல்லுவாங்க. 21 எக்ஸிட் போல் எல்லா சி ஓட்டர் உட்பட ரிபப்ளிக் டிவி, இந்தியா ஹெட், இந்தியா டுடே, சாணக்கியா எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கு. என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நமக்கு காட்டலங்கிறது சரி, ஆனா மக்கள் நீதி மையமும் அமமுகவும் வெல்லுவாங்களாம் எத்தனை இடங்கள்ல. அப்ப இப்படிதான் கருத்து கணிப்புகள் இருக்கு. இது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பா தான் இருக்கு. அதனாலதான் இதை நாங்க ஏற்கிறதும் இல்லை, அதை ஒரு பொருட்டாவும் நாங்க கருதுறது. ஓகே, நிறைய இடங்கள்ல வந்து உங்களோட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் வந்து டிவிகே கட்சி தாவேக்கு வந்து காப்பி அடிக்கிறாங்க, எங்ககிட்ட உள்ளது நிறைய வந்து எடுத்து அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பாதையை தேட அதை உருவாக்காது நீங்க நிறைய குறிப்பிட்டது தான். இப்போ பாத்தீங்கன்னா எங்க குட்டி புலி பேச்சு எப்படி இருக்குன்னா, அப்ப எங்க தாய் புலி பேச்சு எப்படி, அதெல்லாம் சீமானவர்களை அறிமுகப்படுத்தும் போது அப்படிலாம் பேசுவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி உங்களை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்களா தாவேக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து பாக்குறீங்க தானே, என்ன நினைக்கிறீங்க? நேத்து மேடையில் விஜய் என்ன பேசினாரு? அதுல எத்தனை இடத்துல நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் இருந்துச்சு. அதாவது கல்வி, மருத்துவத்தை பத்தி விஜய் பேசுறாரு. பேசும்போது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்னு நாங்க பாக்குறோம் அப்படின்னாரு. ஈக்குவல் தமிழ்ல என்ன? சமத்துவம், சமம், சமம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி கல்வி, மருத்துவத்தை பத்தி நீண்ட நாளா என்ன, எல்லாருக்குமே சமமா கிடைக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரியான சமமான கல்வியும் இலவசமான கல்வியும் மருத்துவமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை முடிவாகவே முன்வைக்குது. அப்போ அதை தானே அப்படியே எடுத்துக்கிறாரு. வண்ணத்தை எடுத்தாங்க, நம்ம எப்படி எல்லாமே எல்லாத்துலேயும் நாம் தமிழர் கட்சியோட தாக்கம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி பக்கம் இதை அவங்களோட வியூக வகுப்பாளர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் வியூகம் வகுத்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் வியூகம்லாம் வகுக்கல, இங்கேருந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆதரவு நிலையில் சில வேலைகளை செஞ்சிருக்கிறார், செயல்பட்டிருக்கிறார். அப்படி செய்த போது அவர் இங்கே வேலை செய்யலை, இங்கேருந்து கற்றுக்கிட்டார். இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு இங்கேருந்து கற்றுக்கிட்டு வச்சு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போய் புதுசாக ஒரு இடத்துல கடையை போட்டு அங்கே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருந்தாலும் 1க்கு 3 பேரா இருக்காங்கல்ல, 3 அரசியல் வகுப்பாளர் இருக்காங்க. ஒருவேளை 2026 எதிர்க்கட்சி அப்ப கூட உங்களுக்கு புதுசா கருத்துக்கள் இல்லையா? நாம் தமிழர் கருத்தை பேசுறீங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். இல்ல புதுசா 1க்கு 3 பேர் இருக்காங்கன்னா நீங்க இன்னும் புதுசா நீங்க நிறைய செய்யணும். நீங்க செய்யறத பார்த்து நாங்க மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளும் இங்க காப்பி அடிக்கணும் இல்லையா? ஆனா ஏன் நீங்க எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டு புதுசா பேசிருக்காங்களே, முடிச்சு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள் அலர்ஜி அப்படின்லாம் புதுசா பேசுறாங்க. இதெல்லாம் அதாவது திரைப்படங்கள்ல வசனம் எழுதி கொடுக்குற ஒருத்தர் தான் இப்ப இந்த வசனங்களையும் எழுதி கொடுக்குறாரு. பின்னாடி இருந்து பின்புலத்துல இயக்கிட்டு இருக்காங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜய பேசிடுவாரா? அவர் இவ்வளவு நாள் எப்படி திரைப்படங்கள்ல நடிச்சாரோ மேடையில வந்து 8 நிமிடம் 13 நிமிடம் அப்படி நடிக்கிறார். அவ்வளவுதான். அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டதை பேசுறாரு. என்ன பெரிய வேறுபாடா இருக்குன்னா, இது வரைக்கும் அவர் மேடையில பேசினது பூரா கையில A4 ஷீட் வச்சு திருப்பி பார்த்து இவனுங்க வேற பேப்பரை மாத்தி வச்சுட்டானுங்கன்னு 13 நொடி பேசாம பேப்பர் திருப்பி பார்த்ததெல்லாம் இருக்கு. அப்படி இருந்தவர் இந்த மேடையில அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு நேரா மக்களை பார்த்து பேசுறாரு. இப்போ 26ல் உங்களுக்கு அவங்க போட்டியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த களத்துல இருக்கிற எல்லாரும் போட்டியாளர்கள் தான். ஆனா அவங்களுக்கு தான் அவங்க போட்டியா இருப்பாங்கலாம் நாங்க வேலை செய்யல. நாங்க எங்க கருத்தியலை விதைக்கணும்னு வேலை செஞ்சிருக்கோம். அந்த விதைத்த கருத்தியல் வளர்ந்துகிட்டு இருக்கு. இது வளர்ற காலம், அறுவடை செய்யற காலமா இந்த வாட்டி மாத்துறது தான் எங்களோட முயற்சியா இருக்கும். அது இல்லைனாலும் அடுத்த முறை செய்வோம். அதுல எங்களுக்கு வந்து இது உடனே நாங்க போய் இலக்கை அடைய போறோம் அப்படின்னு இலக்கு தெளிவா இருக்கு. அதை அடையிறதுக்கு காலமானாலும் அதை நோக்கி நாங்க பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அதுல இடையில யார் வேணா வரலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் நீதி மையம்னு ஒரு இடையூறு வந்துச்சு, ரஜினின்னு ஒரு இடையூறு வந்துச்சு, இப்படி எது வேணா வரலாம். அதெல்லாம் வரலாம் போகலாம். அதை பத்திலாம் நாங்க பெரிய பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. கருத்து நிலையில எங்களுக்கு எதிரான கருத்துக்களை வச்சாங்கன்னா கட்டாயம் எதிர்ப்போம்.
அப்படி இல்லைன்னா நாங்க பாட்டு வருங்காலத்துல 2 பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குதா? 2 கட்சி அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்க தெளிவா சொல்லிட்டோம், தமிழ் தேசியம் தான் எங்க கருத்தியல், தலைவர் பிரபாகரன் தான் எங்க தலைவர். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு யாராவது நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கிறேன்னு வந்தா நம்ம எப்படி இருந்தாலும் 50 விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கும். வந்தா இந்த எல்லாத்தையும் ஏற்றுதான் வரணும். அப்படி வராங்கன்னா அப்போ பார்ப்போம். அங்கேயும் வந்துட்டு திராவிடம் எனக்கு ஒரு கண்ணு, தமிழ் தேசம் ஒரு கண்ணுன்னா எப்படி வர முடியும்? அது சரியா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு நிறைய பேர் வந்து பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாங்க. அது தொடர்ந்து அண்ணாமலை போயிட்டு வந்தாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க. அதிமுகவும் பாஜகவும் வந்து மறைமுகமாக வந்து கள்ள தொடர்பு இருக்காங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாக 2027 கூட்டணி வைக்க போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைகளையும் அவங்களுடைய போயிட்டு வந்த அந்த நடவடிக்கை அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தான் சனி பயிற்சின்னு சொன்னாங்க. அந்த சனி பயிற்சி தான் நடக்குது. அதனால தான் இங்கே கிரகங்கள்லாம் மாறுது. எல்லாம் கூட்டணி வச்சாங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு தானே? எங்களுக்கு என்ன பாதிப்பு? எங்களுக்கு நல்ல அதிமுக தன்னையே இன்னும் வேகமாக அழித்துக் கொள்கிறது, அவ்வளவுதான். கூட்டணி வச்சா வேற என்ன அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம கூட சொல்லல. இல்ல அப்புறம் திமுக அவங்க கூட கூட்டணி வச்சனால தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு அவங்களோட மூத்த அமைச்சர்கள் பேசினாங்க. CV சண்முகம் பேசினாரு, ஜெயக்குமார் பேசினாரு, KP முனுசாமி பேசினாரு. இப்ப அதே KP முனுசாமி அங்க போய் நிக்கிறாரு எடப்பாடி. வலிமையான கூட்டணியில திமுக நீங்க நிக்கிறாங்க ஆளுங்கட்சி, அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா ஒரு வலிமையான கூட்டணி வேணும். திமுகவுக்குனா பயம் இருக்கலாங்க. ஏன்னா அதிமுக சேர்ந்துச்சுன்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி வெல்லணும்னா எதிர்த்து இருக்கிறவங்கள அவங்கள வலுவிழக்க வைக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலான்ட்டு திமுகவை தாக்க தொடங்கும். இதுவரைக்கும் வேலை செய்யாத அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இனிமேல் திமுகவை நோக்கி வேலை செய்ய தொடங்கலாம் இல்லையா? இந்த அச்சம் திமுகவுக்கு இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இருக்கணும்? இது உங்களுக்கு பிளஸ் தான் சொல்றீங்க. அவங்க அதாவது எங்களுக்கு பிளஸ் மைனஸ்லாம் இல்லைங்க. அவங்க வச்சாங்கன்னா அவங்கள அழிச்சுக்கிறாங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதுல யாரெல்லாம் பாஜக மனித குலத்துக்கே எதிரிங்கிறோம், இதெல்லாம் தாண்டி இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தமிழருக்கு எதிராக, தமிழர்களோட உரிமைக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம். மாநில உரிமைகளே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கான். நடைமுறையிலேயாவது சட்டத்தின் வழியா வரலனாலும் நடைமுறையில கொண்டு போய்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு தானே இருக்கும். அப்படி இருக்கு, பொதுப்பட்டியலில் தான் இருக்குன்றாங்க கல்வி. ஆனால் கல்வியை முழுக்க அவன் தான் கட்டுப்படுத்துறான். அந்த நிலை மாறுதுல. இது மாறுனா என்ன ஆகும்னு மக்களுக்கு புரிய வைக்கிறோம் நாங்கள். அதுதான் எங்களோட வேலை. அரசியல் களத்தில் அதை தான் நாங்கள் செய்ய முடியும், செய்கிறோம். அதை உணர்ந்த மக்கள் அந்த தரப்புல இருக்கிறவங்க இவங்க பாஜகவோட போனா அது சரியா வராது, நம்ம மாநில உரிமைகளை இழக்க வேண்டியிருக்கும், இன்னும் மேலும் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத உணர்ந்தாங்கன்னா எங்க பக்கம் வரப்போறாங்க. திமுக ஏமாத்துது, அதிமுக அங்க போய் சமரசம் பண்ணுது அப்படின்னா கடைசியில எங்க கிட்ட கட்டாயம் வருவாங்க. திமுகவும் மறைமுக கூட்டணியில தான் இவ்வளவு நாள் இருந்துச்சுன்றதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு. ஏன்னா டெல்லி, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்ச இந்த அமலாக்கத்துறையெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் எதுவுமே செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தி பிரதமரை கூப்பிடுறது, அமித்ஷாவை கூப்பிடுறது, ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறதுன்னு இந்த திமுக அரசு நாங்கள் தான் பாஜகவை சரியாக எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? ரைடு வரக்கூடாதுன்ற காரணத்தினாலயா? அவங்க ஒரு இணக்கப்போக்குல ஒரு மறைமுக கூட்டணியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரைடு வந்துச்சு இல்ல. இப்ப பாஜக, அதுதான் சொல்றேன், இப்ப அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத நீண்ட நாளா இருக்குன்னா இவங்களை மிரட்டுறதுக்கும் கூட சில இடத்துல பயன்படுத்துவாங்க. இனிமேல் அதிகரிக்கலாம்ல. அது வந்தது 1-2 பேர் மேல தானே, எல்லார் மேலயும் இருக்குல்ல. சரி, திமுக முதன்மை குடும்பம் வரைக்கும் இருக்குல்ல. செந்தில் பாலாஜியும் பொன்முடி மேலதான் நேரடியா ஓரளவு கை வச்சாங்க. மற்றவர்கள்லாம் ரொம்ப தூய்மையானவர்களா? வருவாங்கல்ல, வருவாங்க. அதுக்கு அஞ்சு தான் திமுக இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இல்லைன்னா ஏறி அடிச்சிருப்பாங்க. இப்ப எப்படி கமுக்கமா சில கருத்துக்களை பேசுறாங்களே தவிர நேரடியா பாஜகவை எதிர்க்கல. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வேற அப்படிதானே இருக்காங்க. அதனால இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இது நேரடியா எந்த பாதிப்பும் கிடையாது, பெரிய ஆதாயமாகவும் நாங்க பார்க்கல. எங்க வேலையை நாங்க செய்யறோம், எங்க கருத்தை நாங்க விதைக்கிறோம், அதோட அறுவடையை நாங்க செய்வோம். அதுல இடையில தாவேக்கா வந்தா என்ன, அதிமுக யாரோட போய் அழிஞ்சா நமக்கு என்ன. சரி, ஓகே. நிறைய தகவல் எங்களோட பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றிண்ணா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.